இந்த வருஷம் வந்து கூட்டம் எப்பயும் போல அதிகமாகவே இருந்துச்சு. பப்பாசிலிருந்து ஃப்ரீ பஸ் வந்து மெட்ரோவிலேருந்து கூப்பிட்டு வந்து ஸ்டாலுக்கே விடுற மாதிரி வசதி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ பாஸும் உள்ளே அலோவ் பண்ணுறதுக்காக விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் க்ரௌடு வந்து அதிகமாகவே இருந்துச்சு. எங்கள் ஸ்டாலுக்கும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. We are widespread bias this time. So there were different people coming in, teachers, facilitators. Most of them were looking for children's books, especially picture books. And most of them were looking for grammar books, phonics, and which was the most famous books this year. And apart from that, like most audiences came looking for children. We promote child authors, which is why we had a lot of children coming and approaching us for buying as well as for publishing. Hi. Actually, இந்த இயர் பார்த்தீங்கன்னா எங்களோட பிக்சர் புக்ஸ் நிறையா சேல் ஆச்சு. வாட் ஐ வாண்ட் டு டெல் இஸ் டாக் அபவுட் இஸ் த மைண்ட் செட் ஆஃப் த பையர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்லலாம் வந்து லைக் டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி பெட் டைம் ஸ்டோரிஸ் படிக்கிறது, அப்புறம் எழுந்தோன்னா ஒரு புக்கு படிக்கிறது, அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்குது. நம்ம அந்த கல்ச்சர் வந்து டெவலப் பண்ணுறோம். இப்போ நம்ம ஸ்டாலுக்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் ஓடி வந்து அந்த பிக்சர் புக்ஸ் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் பார்த்தோன்னா அதை எடுக்கிறாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிராமர் புக் எடுக்கலாம், எஜுகேஷனல் புக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன ஆகுதுன்னா எண்ட் ஆஃப் டே பசங்களுக்கு ஒரு அவர்ஷனே வந்துடுது ரீடிங் மேலேயும் புக்ஸ் மேலேயும். ஸோ இப்போ எதுக்கு படிக்கணும், எதுக்காக ஸ்டோரி படிக்கணும்? இப்போ நம்மளோட நாட்டில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தேர் ஆர் வாட் இஸ் ரேம்பண்ட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ரோட் லேர்னிங். ரோட் லேர்னிங்னா மெமரைசேஷன். ஸோ இப்போ வந்து மேக்னட்டிசம்னா என்ன அப்படின்னு கேட்டால் மேக்னட்டிசம் இஸ் அ ஃபோர்ஸ் தட் அப்படின்னு ஒரு டெஃபினேஷனை நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது லாங்குவேஜ். மேக்னட்டிசம் அப்படிங்கிறது ஒரு பிரின்சிபல். அதை எப்படி வேணால் அவங்களோட வேர்ட்ஸில் அவங்க டிஸ்கிரைப் பண்ணலாம். அந்த கான்ஃபிடென்ஸ் இன் லாங்குவேஜ் அவங்களுக்கு வர்றதுக்கு ஸ்டோரி புக்ஸ் கொடுத்தாதான் வரும். அண்ட் இந்த கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சுன்னா அவங்களால என்ன சப்ஜெக்ட் எந்த கான்செப்ட்ஸ்னாலும் அவங்க ஈஸியாக கிராஸ்ப் பண்ணிப்பாங்க. ஸோ ஓவரால் ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அந்த மைண்ட் செட் ஹேஸ் டு சேஞ்ச். லைக் அந்த ஸ்டோரிஸ் படிக்க படிக்க அவங்களுக்கு க்ரியேட்டிவ் திங்கிங் வளரும். லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் ஐ வாண்ட் டு டெல் பேரண்ட்ஸ். என்னால் கடைக்கு அவங்க வரும்போது இதை என்னால் சொல்ல முடியல. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் இட் ஹியர் as a wrap-up of the book fair of 2026. But this year we see more people, அதாவது பசங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு இந்த இயர் than in the past 3 years. Like we have done for 4 years, we have done a stall here. This is the 4th year, and in the வாட்டி வந்து this was a difference which we could perceive. But still parents வந்து இன்னும் எவ்வளவோ இம்ப்ரூவ் பண்ணலாம். கிட்ஸோட ரீடிங்கை வந்து இன்னும் எவ்வளவோ இம்ப்ரூவ் பண்ணலாம். புக்ஸை வந்து அவங்களுக்கு பிடிச்சது. if they start reading books then sky is the limit.